வெல்கம் பேக் டு தி சேனல். நம்ம லாஸ்ட் டைம் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஷாப்பில் உள்ள டூல்ஸை பற்றி பார்த்தோம். அதில் உள்ள எப்படிலாம் அந்த ஃபைலை வச்சு ஒர்க் பண்ணலான்றதை பார்த்தோம். இப்போ அதோட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸான லெவல், அதாவது உங்கள் ஒர்க்கை இன்னும் ஸ்பீடாக மாற்றுறதுக்கான ஒரு கீபோர்ட் ஷார்ட்கட்ஸை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லா டைமுமே ஒர்க் பேனலில் போய் பார்த்து டூல்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்காக தான் கீபோர்ட்ஸ்லேயே ஒரு டூலுக்கும், அதாவது ஒரு டூல்ஸ்க்கும் ஒரு ஷார்ட்கட் கீஸ் இருக்குது. அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மூவ் டூல். மூவ் டூல்னால் என்னென்னு உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு சொன்னது இதுதான். இதோட சிம்பிள் இப்படி தான் இருக்கும். மூவ் டூலோட ஷார்ட்கட் வி. ஸோ மூவ் டூல்லாம் எதுக்குன்னு இன்னொரு வாட்டி நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஒரு ஆப்ஜெக்டை அதோட பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷனுக்கு மாற்றுறதுக்கு பேர் தான் மூவ் டூல். ஓகேவா? இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது செலெக்ஷன் டூல். செலெக்ஷன் டூலோட ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்மு. ஸோ எம் எடுத்துக்கிங்கன்னா, இப்போ நான் வீல இருக்கேன் அப்படின்னா எனக்கு செலெக்ஷன் டூல் வேணும் அப்படின்னா எம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த செலெக்ஷன் டூல் வந்துடும். அதுக்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ, ரெக்டாங்கிள் வேணுமோ, என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அதில் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு பேர் தான் செலெக்ஷன் டூல். இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா டூல்ஸை பற்றி தனி வீடியோ இருக்குது, நீங்கள் அதில் போய் பார்த்துக்கோங்க. அடுத்தது லேசோ டூல். லேசோ டூல்னால் அதுவும் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். லேசோ டூலோட ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல். ஸோ அது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது போல் ஒரு மவுண்டைன், ஸோ அப்புறம் அதாவது நீங்கள் நினைக்கிற ஷேப். இப்போ ஷேப்னால் உங்களுக்கு ஒன்று ரெக்டாங்கிள் வரும், இல்லை சர்க்கிள் வரும், இல்லை ஸ்கொயர் வரும். இது போல் தான் வந்துகிட்டு இருக்கும். இப்போ நீங்கள் நினைக்கிற ஷேப்பை நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இது போல் லேசோ டூலில் ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இதோட லேசோ டூலோட ஷார்ட்கட் எல். அடுத்தது மேஜிக் டூல். மேஜிக் டூலோட ஷார்ட்கட் டபிள்யூ. ஸோ இந்த மேஜிக் டூலை பற்றி உங்களுக்கு சொல்லிட்டேன். ஒரு பர்டிகுலர் இடத்த மட்டும் செலக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜ் எடுத்துக்கலாம். நான் டபிள்யூ ப்ரெஸ் பண்ணுறேன், மேஜிக் டூல் வந்துடுச்சு. இப்போ எனக்கு இந்த சேண்டை மட்டும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த பாருங்கள், ஒரு பர்டிகுலர் இடத்த மட்டும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஒரு கலரை பிக் பண்ணி இது மல்டி கலரில் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதோ இல்லையோ, எந்த அளவுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகுதோ இல்லையோ, சிங்கிள் கலரில் நீட்டாக ஒர்க் ஆகும். அதுக்கும் டெமோ பாருங்கள். சிங்கிள் கலரில் நான் ஒரு பிக் போட்டேன். ஸோ அனதர் பாக்ஸும் ஒன்று போடுறேன். இப்போ செக் பண்ணி பாருங்கள். ஸோ எவ்வளோ க்ளீனாக நீட்டாக செலக்ட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் மேஜிக் டூல். உங்களுக்கு என்ன கலரில், சிங்கிள் கலரில் நீங்கள் எந்த லேயரில் வச்சு செலக்ட் பண்ணாலும் அவ்வளோ சூப்பர்வாக உங்களுக்கு செலெக்ஷன் மேக் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம அடுத்த டூல் போயிடலாம். அடுத்த டூல் கிராப் டூல். கிராப் டூல் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மோஸ்ட்லி எனக்கு இவ்வளவு தான் இமேஜ் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு பொசிஷன் மேக் பண்ண கிராப் டூல் ஒரு மஸ்ட்டாக தேவையான ஒரு விஷயம். ஸோ அதையும் உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன். இந்த பாப்பா இருக்காங்க அப்படின்னா எனக்கு இது எல்லாமே அன்வான்ட் ஏரியா. ஆக்சுவலாக இதில் போர்ட்ரைட்ஸில் அந்த மாதிரி இருக்காது. பாஸ்போர்ட் சைஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா மட்டும் தான் நம்ம பாஸ்போர்ட் சைஸ்க்கு போடுவோம். இதோட ஷார்ட்கட் சி. கிராப் டூலோட ஷார்ட்கட் சி. எனக்கு இது போல் கிராப் பண்ணணும் அப்படின்னா சி டூல் ரொம்ப பெஸ்ட்டாக யூஸ் ஆகும். ஓகே, நம்ம அடுத்த டூல் போயிடலாம். அடுத்தது கலர் செலெக்ஷன் டூல். இதை நான் பிக்கர் டூல்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அதாவது மோஸ்ட்லி கொஞ்சம் தெரிஞ்சவங்க எல்லாருமே சொல்லியிருப்பாங்க பிக்கர் டூல் தான் கலர் செலெக்ஷன் டூல். அது ஃபோட்டோஷாப்போட இது. கொஞ்சம் ஃபோட்டோஷாப் ஒர்க் தெரிஞ்சவங்க அவங்க எல்லாருமே நீட்டாக என்ன சொல்லுவாங்கன்னா பிக்கர் டூல்னு சொல்லுவாங்க. ஸோ பிக்கர் டூலோட ஷார்ட்கட்ஸ் ஐ. இப்போ பாருங்கள், ஐ செலெக்ஷன் பண்ணிட்டேன், கலர் செலெக்ஷன் ஆகிருக்கு. இந்த வியூவை பாருங்கள், இந்த பாக்ஸ் பாருங்கள். நான் இங்கே வச்சு ஒயிட் செலக்ட் பண்ணேன், அங்கே ஒயிட் மாறிடுச்சு. இதுதான் பிக்கர் டூலோட, சாரி ஃபோட்டோஷாப்பில் உள்ள மாதிரியே சொல்லிடுறேன், கலர் செலெக்ஷன் டூலோட வேலை. அதோட ஷார்ட்கட் ஐ. அடுத்தது ஸ்பாட் ஹீலிங் டூல். ஸ்பாட் ஹீலிங் டூல் எதுக்குன்னா, நான் லாஸ்ட் டைம் கூட அதை பற்றி உங்களுக்கு சொல்லலை, இருந்தாலும் இப்போ சொல்கிறேன்.
ஒரு பிம்பிள் ரிமூவ் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஒரு ஸ்பாட்டை கிளியர் பண்ணுறதுக்கு அது எதுக்கு உதவுனா இது போல். அந்த இடத்துல என்ன இருந்ததுனே தெரில, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பார்த்தா தெரியும். ஸோ ஒரு பிம்பிள் கிளியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த டூல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ஷார்ட்கட் வந்து ஜே. ஓகே, அடுத்தது நம்ம ப்ரஷ் டூல் பார்த்துருவோம். ப்ரஷ் டூலோட ஷார்ட்கட் வந்து பி. ப்ரஷ் டூலை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ரஷ் டூலை வச்சு நம்ம நிறையா க்ரியேட் பண்ணலாம். லாஸ்ட் டைம் கூட சொல்லிட்டேன், ஒரு சன்னுக்கு ஒரு ஷேப் இருந்தால் மட்டும் அது சன் ஆயிடாது, அது கூட ஒரு ஃபெதர்னஸும் தேவைப்படும். சுற்றி இருக்கிற ஒரு லைட் அதில் இருந்தால் லைட் அதில் இருந்தால் ஸோ அது ஒரு சன்னாக உங்களுக்கு தெரியும். இது மட்டும் கிடையாது, இது போல் இன்னும் நிறையாவே செய்யலாம் ப்ரஷ் டூலில். இது ஒரு பேசிக். ஓகே, நம்ம அடுத்த டூல் போயிடலாம். அடுத்த டூல் க்ளோன் ஸ்டாம்ப் டூல். க்ளோன் ஸ்டாம்ப் டூலும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு ஸ்கின்னை ஸ்மூத்னஸ் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பர்பான டூல்னே சொல்லலாம். இப்போ நிறையா ஃபில்டர்ஸ் வந்துடுச்சு. ஸோ பிகினராக இருந்தீங்கன்னா இந்த டூலை பற்றி நல்லா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்போ அது உங்கள் ஒர்க்கை இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனாக காட்டும். அதோட ஷார்ட்கட் எஸ். இந்த க்ளோன் ஸ்டாம்புக்கு மட்டும் நம்ம தனியாக ஒரு வீடியோ போடுறோம், அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்லலை. அடுத்தது எரேசர். எரேசரோட ஷார்ட்கட் வந்து இ. எரேசரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு எந்த பார்ட் தேவையில்லாத பார்ட்டோ அதை நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணுறது தான் எரேசரோட வேலை. ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த 2 இமேஜை எடுத்துக்கிறேன். இது எல்லாமே பிகினருக்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ஆல்ரெடி ஃபோட்டோஷாப் யூஸராக இருந்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அதாவது பிகினராக இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. அப்கமிங் வீடியோ உங்களுக்காக கண்டிப்பாக இருக்குது. ஸோ எரேசர் டூல் எடுத்துகிட்டேன். எனக்கு ஒரு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும். பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி நான் ஒரு சாம்பிளுக்கு தான் செய்கிறேன். ஸோ நீங்கள் இதை ஒரிஜினல் நினச்சிடாதீங்க. ஸோ இது போல் பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது, தேவையில்லாத பார்ட்ஸ் எல்லாமே எரேசர் வச்சு கிளியர் பண்ணிடலாம். ஸோ இது போல் ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஸ்மட்ச் டூல். அது லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு டிஜிட்டல் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மில் போயிட்டுருக்கிற ஒரு இமேஜஸ் தான் டிஜிட்டல் பெயிண்டிங். ஸோ அதுக்கு தேவைப்பட்டது தான் அந்த ஸ்மட்ச் டூல். சீக்கிரமாகவே அந்த ஸ்மட்ச் டூலை பற்றி உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறோம், வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது ஒரு பெஸ்ட்டான வீடியோவாக இருக்கும். நம்ம போடுற வீடியோலேயும் அந்த ஸ்மட்ச் டூலுக்கான வீடியோ ரொம்ப பெஸ்ட்டான வீடியோவாக இருக்கும். அடுத்தது பேர்ன் டூல். பேர்ன் டூல் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஸ்டுடியோஸில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருக்க லைட்ஸ்க்கு உங்களுக்கு பேர்ன் டூலோட ஷார்ட்கட் வந்து கண்ணில் வந்து உங்களுக்கு ஒரு ரேஸ் ஒன்று வந்திருக்கும், லைட்டிங் ரேஸ் ஒன்று வந்திருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு ப்ளூவா இல்லை எல்லோவா இல்லை ஒயிட்டாக, ரொம்ப ஒயிட்டாக பிரைட்டாக காமிச்சிக்கிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து டார்க் பண்ணுறதுக்கு இந்த பேர்ன் டூல் எடுத்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களுக்கு டார்க் ஆகும். இப்போ உங்களுக்கு தெரியுதான்னு என்னென்னு தெரியல. நீங்கள் அடுத்தடுத்து ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட இது கண்டினியூவாக தெரியும். அதோட வேல்யூ நீங்கள் இங்கே மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். இந்த புருவம் ஸோ அங்கே டார்க் ஆகுது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்த டூல் பார்த்தோம்னா பென் டூல். இதை பற்றி லாஸ்ட் வீடியோலேயும் ரொம்ப பெருசாக சொன்ன ஒரு டூல்னு பார்த்தா பென் டூல் மட்டும்தான். ஸோ பென் டூல் எதுக்கெலாம் யூஸ் ஆகும் அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு டெஃபினன்ஸை சொல்லிட்டு போயிட்டேன். நீங்கள் எரேசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிங்க இல்லையா, அது போலவே பென் டூல் யூஸ் பண்ணி கட் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸ் ரொம்ப ப்ரொஃபஷனாக ரொம்ப நீட்டாக அவுட்புட் இருக்கும்.
நான் ரஃபாக பண்ணி காட்டுறேன். ஓகே, இதோட முடிச்சுக்கிறேன், ரொம்ப டைம் இல்லை. இப்போ பாருங்கள். ஸோ இது போல் நீட்டாக ரொம்ப ஷார்ப்பாக அழகாக கட் பண்ணலாம். உங்களுக்கு இன்னும் பென் டூலை பற்றி கேட்டால் நீங்கள் ஓல்டு வீடியோ இருக்குது, அதை போய் பார்த்துட்டு வந்து நீங்கள் பென் டூல் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்பிங் டூல். ஸோ இதையும் பற்றி நிறையா சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இப்போ இது எதுக்காகன்னு சும்மா ஒரு ரஃபாக சொல்லிடுறேன். வந்து டெக்ஸ்ட் டூல், அதோட ஷார்ட்கட் வந்து டி. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன நேம் தேவையோ நீங்கள் அழகாக டைப் பண்ணிக்கலாம். இது பேசிக்காக வச்சுக்கோங்க. உங்களுக்கு அடுத்த அப்கமிங் வீடியோவில் அதை பற்றியும் ஒரு பெஸ்ட்டு இது இருக்குது. கஸ்டம் ஷேப் டூல்னால் அது இருக்குது பாருங்கள், அதோட லோகோ இதான். அதோட உங்களுக்கு தேவைக்கான டெக்ஸ்ட் எல்லாமே உங்கள் தேவைக்கான ஷார்ட்கட் கீஸ் எல்லாத்துக்கும் நேராகவே அதோட லோகோ இருக்குது. உங்களுக்கு டூல் நேம் சரியான நாமங்கள்னால் அந்த லோகோ நல்லா பார்த்து இந்த டூல் நேமை வந்து நீங்கள் மெமரி பண்ணிக்கோங்க. கஸ்டம் ஷேப் டூலில் பார்த்தீங்கன்னா அதாவது ஃபோட்டோஷாப்பே ப்ளகினாக ஒரு ஷேப்ஸ் கொடுத்துருப்பாங்க, நிறைய ஷேப்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஷேப்ஸ்னால் வந்து ரெக்டாங்கிள் அது போல் மட்டும்தான் இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு கஸ்டம் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸில் உங்களுக்கு ஷேப்ஸ் இருக்கும். அனிமல்ஸு, போட்ஸு, ஃப்ளவர்ஸு, ட்ரீஸு, இது போல் நிறையா இருக்கும். இது போல் சும்மா க்ரியேட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு பார்ட்டி ஏரியா க்ரியேட் பண்ணுவோம் அப்படி இப்படின்னா சின்ன ஒர்க்கை நம்ம அழகாக ஸ்வீட்டாக பண்ணிக்கலாம் இதில். ஸோ இது போலெல்லாம் பண்ணலாம். நம்ம அடுத்தது போயிடலாம். அடுத்தது ஹேண்ட் டூல். இந்த ஹேண்ட் டூலை பற்றி நான் உங்களுக்கு லாஸ்ட் டைம் சொல்லவே இல்லை. இந்த ஹேண்ட் டூல் வந்து ஃபோட்டோஷாப்பில் இதுவும் ஒரு பென் டூல் அளவுக்கு இது ரொம்ப முக்கியமான டூல்னு சொல்லலாம். ஒரு இமேஜை வந்து நான் எல்லா டைமும் ஜூம் இன் பண்ணி ஜூம் அவுட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த ஹேண்ட் டூலோட பெனிஃபிட்ஸ் என்னன்றதான் இப்போ பார்க்கும். இப்போ இந்த டூல் இருக்குது, நான் சொன்ன மாதிரி நீங்கள் க்ளீன் ஜூம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் நெக்ஸ்ட் டைம் பண்ணுறப்ப இது போல் மூவ் பண்ணி இங்கே ட்ராக் பண்ணி இதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபோட்டோஷாப்பில் வந்து இது வந்து உங்கள் ஒர்க்கையே ரொம்ப ஸ்லோவாக ஆக்கிடுறது கூட சொல்லலாம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஹேண்ட் டூல் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் ஹேண்ட் டூலோட ஷார்ட்கட்ஸ். ஒர்க் பண்ணி மூவ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஏரியா வேணுமோ கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த ஏரியாவுக்கு போயிடலாம். ஸோ இது ஒரு ட்ராவல் டூல் கூட சொல்லலாம். ஓகே, அவ்வளோதான். ஃபைனலாக ஜூம் டூலோட ஷார்ட்கட் வந்து இசட்டு. ஸோ இங்கே 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஜூம் இன், ஜூம் அவுட். நீங்கள் லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஜூம் இன் ஆகும். அதுவே அங்கே ஆப்ஷன் மாற்றிக்கிட்டு ஜூம் அவுட் ஆப்ஷன் மாற்றிக்கிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஜூம் அவுட் ஆகும். ஸோ இதுவே நீங்கள் இந்த ஆப்ஷனில் இங்கே போய் கிளிக் பண்ணாமலே ஒரு அடிஷ்னல் கீ கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூம் அவுட் ஆகும். இப்போ வந்து நீங்கள் சேம் இது போல் தான் இங்கே என்ன பொசிஷன் இருக்கோ இதுக்கு தகுந்த மாதிரி தான் ஜூம் அவுட் ஆகிறதா இருந்தாலும் சரி, ஜூம் இன் ஆகிறதா இருந்தாலும் சரி உங்களுக்கு அங்கே ஒர்க் ஆகும். இப்போ நான் வந்து ஜூம் அவுட்டில் வச்சுருக்கேன். இப்போ நான் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணேன்னா எனக்கு ஜூம் இன்னு சிம்பிள் மாறுது பாருங்கள். ஸோ என்னோடய கீ அங்கே போகவே இல்லை, இங்கே நான் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணுறது மூலியமாகவே இங்கே மாறுது. ஸோ இப்போ நான் இங்கே ஜூம் இன்னு வச்சுருக்கேன் அப்படின்னா இங்கே ப்ரெஸ் பண்ணேன்னா ஜூம் அவுட் கீ இங்கே மாறும். ஸோ நம்ம லெஃப்ட்டு கிளிக் பண்ணோம் அப்படின்னா அவுட் ஆகிடும். இதுதான் ஜூமோட வேலை. ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் ஒரு லைக்கை ப்ரெஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.
நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ இன்னமும் ப்ரொஃபஷ்னலாக மூவ் பண்ணணும் அப்படின்ற காரணத்தினால தான் இந்த வீடியோ போல் நம்ம மேக் பண்ணோம். நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க, இது போல் நீங்கள் இன்னும் கிளியராக சொல்லிக் கொடுங்க, இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக அது போல் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அது எல்லாமே பண்ண தான் போகிறோம். அவங்களுக்கு இது வந்து பேசிக்கான வீடியோங்கிறதுனால தான் இவ்வளோ ஸ்லோவாக மூவ் ஆகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் டைமிங்கில் சூப்பராக நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து ரொம்ப க்ரியேட்டிவாக அண்டு ரொம்ப ஸ்மார்ட்டாக எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, தேங்க்யூ.